இன்றைக்கி செய்ய போகிறது ஓரியோ மூஸ். அது எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஓரியோ மூஸ் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். தேவையான அளவு பால், ஒரு கோத்தா விப்பிங் க்ரீம். ஓகேவர்ஸ், நான் சாக்லேட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரவுண்டு சாக்லேட்டு. இது 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அப்படி இந்த சாக்லேட்டு முடியலன்னாக்கா டார்க் சாக்லேட் கூட நீங்கள் பாய்க்கலாம். ஒரு ஸ்பூன் பட்டர். ஓகேவா, இப்போ நான் ஒரு பேக்கெட்டு பிஸ்கட் எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம உரிச்சிடுவோம். ஓகேவா, உரிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 பிஸ்கட்டு இதில் போடணும். ஓகேவா, மொத்தம் 10 பிஸ்கட்டு நான் இதில் போட போகிறேன். ஓகேவா, நான் 10 பிஸ்கட் எடுத்துருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நல்லா உடச்சி எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி உடச்சிடணும். உடச்சிட்டு இதை நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். அப்படி உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் இல்லைன்னா கூட சாக்லேட் கூட நீங்கள் பாய்க்கலாம். ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் நம்ம உடச்சி எடுத்துடலாம். ஓகேவா, நம்ம எல்லாத்தையும் உடச்சிட்ட பிறகு இதை நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். தூளாக பண்ணணும். ஓகேவா, இப்போ உடச்சாச்சு. இப்போ நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ வாங்க பிளெண்டர் பண்ணலாம். ஓகேவா, நான் பிளெண்டர் பண்ணிட்டேன். பிளெண்டர் பண்ணது நான் காமிக்கல. ஆனால் எப்பயும் போல தான் பிளெண்டர் பண்ணுறப்ப நல்லா இந்தமாரி தூளாக இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இப்போ இந்த மாதிரி கரண்டி எடுத்துகிட்டு இதில் அளவு எடுத்து ஒரு 12 கரண்டி தனியாக எடுக்க போகிறோம். ஓகேவா, பாருங்கள், எடுத்துட்டோம். இப்போ இது தனியாக இருக்கணும், இது தனியாக இருக்கட்டும். இப்போ அதுக்கு முன்னே நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பட்டரை நல்லா உருக்க போகிறோம். ஓகேவா, நம்ம அடுப்பு தட்டியாச்சு. இப்போ இது நல்லா உருக்கி எடுத்துடணும். ஓகேவா, இது கூட நான் கரைச்ச இந்த பட்டரை இதில் சேர்த்துக்க போகிறேன். நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, எல்லாத்தையும் போட்டுருங்க. ஏன்னா இது 1 ஸ்பூன் தான் நான் எடுத்தேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வாங்க கிளாஸில் இப்போ நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கங்க. ஓகேவா, இதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா இதில் போட்டுடணும். ஓகேவா, போட்டுட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்படி நல்லா அமுக்கணும். ரொம்ப நல்லா திக்கான் பண்ணால் போதும். ரொம்ப நல்லா அமுக்கி விட்டால் போதும். அது கணக்காக அமைஞ்சிடும். ஓகேவா, இந்த மாதிரி அமுக்கி விடணும். ஓகேவா, இப்போ அடுத்தது விப்பிங் க்ரீமை நல்லா அடிக்க போகிறோம். இப்போ நம்ம இதில் ஊற்றிடுவோம். ஒரு கோத்தை அப்படியே ஊற்றிட வேண்டியதான். ஒரு கோத்தா சரியாக இருக்கும். இங்கே பேக்கிங் கடையில் கேட்டால் கிடைக்கும். ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகேவா, நான் மிக்சர் வைக்க போகிறேன். ஓகேவா, நல்லா பஞ்சு மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம அடிக்க வேண்டியதான். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா அடிச்சிட்டேன் பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா திக்காக இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, நான் மிச்சம் வச்சு இந்த ஓரியோ பிஸ்கெட்டோட தூளை இதில் நான் கலக்க போகிறேன். எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க பைப்பிங் பேக்கில் இப்போ நம்ம ஊற்றலாம். இப்போ பாருங்க, நான் பைப்பிங் பேக்கே எடுத்துட்டேன். இதில் இந்த மாதிரி கோழியில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம போட போகிறோம். ஓகேவா, இப்போ நான் அந்த க்ரீமை இந்த பைப்பிங் பையில் போட்டாச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், அந்த ஃபீலிங் உள்ளுக்கு போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அது மேலே மூஸ் போட போகிறோம். ஓகேவா, இப்போ வாங்க அந்த கிளாஸ் உள்ள நம்ம இந்த பைப்பிங் பண்ணலாம் மூஸை. இது ஒன்று சின்னாங்கு பைப்பிங் பண்ணுங்களா, ஒன்று சின்னாங்கு கரண்டியில் எடுத்து போகிறதுல இந்த மாதிரி பைப்பிங் பண்ணி வந்தீங்களா கணக்காக வந்துடும். சுற்றி அப்படியே போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ போட்டாச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு முடித்தாச்சு. இப்போ இது மேலே நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா சாக்லேட் ஊற்ற போகிறோம். சுடு தண்ணி போட்டாச்சு. சுடு தண்ணி போட்டு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் அடுப்பு அவிச்சிட்டேன். அது மேலே ஒரு மங்கு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாக்லேட் கரைக்க போகிறோம். ஓகேவா, அது கூட 2 டீஸ்பூன் சாக்லேட் சேர்த்துக்கலாம். ஓகேவா, 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கரையிட்டோம். இப்போ பாருங்கள், முதல்ல சாக்லேட் போட்டேன், நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும். ஓகேவா, இந்த அளவுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ சாக்லேட் கரைச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அது மேலே நம்ம ஊற்றி கவர் பண்ண போகிறோம். அப்படியே சுற்றி ஊற்ற வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் சுற்றி ஊற்றிக்குங்க. அப்படியே ஊற்றிட்டே வரணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், சாக்லேட் மேலே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே நம்ம ஓரியோ பிஸ்கெட்டு வைக்க போகிறோம். ஓகேவா, பாருங்கள், வச்சாச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு முன்னே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதை எடுத்து நம்ம ஐஸ் பெட்டில் வைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள், ஐஸ் பெட்டில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா திக்காகிடுச்சு. ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வெயில் காலத்தில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான ஓரியோ மூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.